சார், இந்த இந்த நிகழ்வை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான நகர்வுகள், இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய அரசியல் சதி இருக்குது இதுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஏதாவது ஒரு விளக்கத்தை தேடி இருக்கிறதா? நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஓகே, எந்த சதியும் இல்லை, இட் இஸ் ஒன்லி அன் ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னு வந்து தாவேகாதவனுடைய ஜெனரல் செக்ரட்டரி தான் அவர் சொன்னால் கூட இது வந்து எதிர்பார்க்காமல் நடந்தது. ஆனால் ஒரு பொறுப்பு வந்து விஜய்க்கு இருந்திருக்கணும், தாவேகாவுக்கு பொறுப்பு இருந்திருக்கணும். நீ எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க ஜட்ஜி. கேட்குற கேள்வி, நீ எங்கே போனீங்க? அதிமுக காரங்க அங்கே இருந்தாங்க, திமுக காரங்க அங்கே இருந்தாங்க, தாவேகாலாம் எங்கே ஒன்னீங்க அப்படிங்கறதெல்லாம் ஓரலா கேக்குறாரு. பட் அது ரிட்டன்ல வந்தாதான் இப்ப நான் வந்து அந்த இல்ல நான் அந்த நீங்க கேட்டிருக்கிறது மட்டும் இல்ல, நான் கேட்டேன். நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்களே, திமுகவுக்கு என்ன பதட்டம்? எந்த பதற்றமும் இல்லை. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு சம்பவம் நடந்த உடனே ராத்திரியோட ராத்திரியா அந்த மக்களை போய் சென்றடைந்து அவர்களுக்கு ஆறுதலாக நின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. உடனடியாக நீங்கள் நம்ம பல விபரீதங்கள் நம்ம நடந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த, சென்னையில் வெள்ளம் வந்த ஞாபகம் இருக்குல்ல, 2015 செம்பரம்பாக்கம் திறந்து விட்டாங்கள்ல, தண்ணி திறந்து விட்டாங்க. முதலமைச்சர் ஏதாவது 2-3 நாளாக அங்கே வந்தாங்களா? ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் அறிவிச்சாங்களா? சரி, அது கூட விட்டுருவோம். இல்லை எங்க எப்போ வந்தாங்க முதலமைச்சர்? யார் திறந்து விட்டாங்கன்னா அந்த பிடபிள்யூ என்ஜினியர் தடுமாற்றமா போய் இனிமேல் இந்த தண்ணி இங்க வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது பெரிய விபத்து ஆயிடும் சொல்லி வேற வழியே இல்லாம திறந்து விட்டாங்க. யாரு எந்த ஆர்டரும் கொடுக்கல, சீஃப் மினிஸ்டர் இருந்து ஆர்டர் இல்லை ஒண்ணு. அடுத்தது முக்கியமான சேர்க்கிறேன், துப்பாக்கி சூடு நடந்ததுல தூத்துக்குடியில, முதலமைச்சர் என்னங்க சொன்னாரு? முதலமைச்சர் என்ன சொன்னார் துப்பாக்கி சூடு நடந்த உடனே? எனக்கும் தெரியாது, நானும் இப்பதான் டிவியை பார்த்து தெரிஞ்சேன். போலீஸ் மந்திரி யாரு? முதலமைச்சர் தானே, ஹோம் மினிஸ்டர் அவர் தானே. ஆனா அவர் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு உயிருக்கு சமமானு கேட்குற அவர் எவ்வளோ அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாரு? 5 லட்ச ரூபா தான். அப்போ இது இப்போ அது இல்லை பிரச்சனை. உயிரை இன்னைக்கு 41 உயிர் போயிருச்சுங்க. அந்த இளைஞர்கள், அந்த வாழ வேண்டிய பெண்கள், குழந்தைகள், 1.5 வயசு குழந்தை. இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா தாவேகாவோட விஜய் தான். இதுல வந்து எந்த செகண்ட் ஒப்பீனியன் யாருக்கு வேணாம். நீங்க எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லா வீடியோவும் எடுத்து உட்காந்து பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா எல்லா வீடியோவும் பாருங்க. ஒரு விமானம் புறப்படுறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குங்க. இந்த விமானம் இத்தனை மணிக்கு புறப்படணும்னா முன்னாடி சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி சொல்லணும், பர்மிஷன் வாங்கி இருக்கணும். ஆனா இப்ப எனக்கு சில சந்தேகங்கள் வருது. இவர் இங்க 9 மணிக்கு நாமக்கல்ல கூட்டம்னு சொல்றாருங்க. ஆனா இவர் எத்தனை மணிக்கு விமானத்தை புறப்பட்டது? 8:48க்கு உள்ள போகும்போது 8:45, விமானம் புறப்பட்டது 8:48. இங்க இருந்து போன அப்புறம் எப்ப நாமக்கலுக்கு போறாரு? நல்லா நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 9 மணிக்கு போக வேண்டியவர் அங்க 2:30 மணிக்கு அப்புறம் தான் போறாரு. அப்ப இந்த தாமதம் இது ஒரு மெத்தட். நான் அன்னைக்கே சனிக்கிழமை இங்கே பேசணும். அவர் வந்து எப்படி கூட்டம் வருதே, நாங்கள் கூட்டம் எப்படி வருதுன்னு நான் சொல்லி காட்டினேன். இப்போ வேணா அதை டெமோ வேணா பாருங்க. அந்த விஷுவல என்னன்னா, வண்டி போகுதுங்க, பஸ்ஸு இந்த பக்கம் பைக்கும் போகுது, 4 வீலரும் போகுது, 4 சக்கரமும் போகுது. அவங்களுடைய வண்டியே மோதி உழுறாங்க. நீங்க பாருங்க அந்த விஷுவல். ஜட்ஜ் கேட்டிருக்காரு. ஜட்ஜ் அதாவது அந்த 2 வீலர் மோதியே உளுந்து எழுந்திருச்சு மறுபடியும் உட்காந்து ஓடுறாங்க. சார், இந்த மாதிரி பயணம் எந்த பெரிய தலைவர்களுடைய பிரச்சாரத்தின் போது நடக்காது? நடக்கவே இல்லைங்க. நான் சொல்றேன் அந்த பிரச்சாரத்தை பத்தி நான் சொல்றேன். இவர் வந்து கூட்டம்லாம் ஒன்றும் பேசல, லைட் ஆஃப் பண்றது, உட்கார்றது, போறது, இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் கூட ஒவ்வொரு கூட்டத்தையும் பேசிட்டு நடுசாமத்தில் போயிருக்காங்க. பல இடங்களில் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். கலைஞரோட கூட்டமும் சரி, எம்ஜிஆரோட கூட்டமும் விடியெல்லாம் மக்கள் உட்கார்ந்து இருந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அங்கே வந்த மக்களை உபசரித்து உணவு வழங்கி குடிக்க தண்ணீர் கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன, இவங்க மெத்தேடே என்ன தெரியுங்களா உங்களுக்கு? லேட்டாக கூட்டம் சேரும். அதனால 9 மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் 8:50க்கு தான் ஃப்ளைட்டுக்குள்ள போறாரு, 8:48க்கு தான் போறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் 2:30க்கு இருக்க வேண்டியவர் இருக்கணும், அங்கேயும் லேட்டாக போறாரு. நல்லா கவனிங்க. இந்த லேட்டாக அந்த ஆன்சைட்டி சிண்ட்ரம்னு சொல்லுவோம்ல, பார்க்கணுங்கிறது யாரு? ஒரு நடிகர், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம நடிகை வந்து ஒரு நகைக்கடைக்கு வந்தாங்கன்னா, புடவை விற்க வந்தாங்கன்னா அங்கேயும் கூட்டம் வருது. 4 நாளைக்கு முன்னாடி தனுஷ் வந்து கோயம்புத்தூருக்கு போனார், இட்லி கடை பட ப்ரொமோஷனுக்காக போனார். அங்கே பிச்சுக்கிட்டு போச்சு கூட்டம் கோயம்புத்தூர்ல, எதிர்பார்க்காத கூட்டம்.
அப்போ வந்து இது இயல்பானது. ஒரு நடிகரை பார்ப்பதற்கு சாதாரண மக்கள் போவது இயல்பானது. ஆனா அங்க போய் யாருக்கு அந்த பொறுப்பு? இவ்வளவு பேர் வருவாங்க. அன்னைக்கு ஏற்கனவே மரக்கடையில நடந்த திருச்சியில பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கோர்ட்டு நிர்வாகம் தொடர்பாகவும் கேள்விகளை எழுப்பி இருக்கு சார். இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். என்னன்னா மரக்கடையில நடக்கும் போதும் இதே மாதிரி நடந்தது, திருவாரூர்ல இதே மாதிரி நடந்திருக்கு, விக்கிரவாண்டி திருச்சி மரக்கடை தான். அந்த விக்கிரவாண்டியிலையும் பல பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, செத்தும் போனாங்க. ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு தலைவர் என்ற முறை, நான் அடுத்தது பின் நிர்வாகத்துக்கு வர்றேன், ஒரு தலைவர் என்ற முறையில் யாருக்குங்க பொறுப்பு அது? ஓகே, அது மட்டும் இல்ல, அவர் பேசிக்கிட்டு இருக்கையிலே மயக்கம் போட்டு விழுறாங்க. ரெண்டு அந்த விஷுவலை பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டுருவாங்க. அப்போ முழு பொறுப்பும் இவர் செஞ்சது சரியா செஞ்ச திமுகவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் திமுக சரியான நேரத்தில் தலையிட்டு அதனுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் உடனடியாக அந்த இடத்துக்கு எங்க இதுவரையில கேள்விப்படலங்க. 10 மணிக்கு வந்து செக்ரட்டரியேட் வந்துட்டு நடுசாமத்துல போய் அந்த மக்களை சந்திச்சு ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட நலன் விசாரித்த ஒரே முதலமைச்சர் இவர் தான். இதுவரையில தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் அப்படி நடந்துக்கல. ஓகே.